ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் இப்போ தற்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போ கரண்ட்டாக நம்ம தான் லாஸ்ட்ல இருக்கோம் அப்படின்னு ஊருக்கே தெரியும். ஸோ அதை ஏன்டா திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏன் ஞாபகப்படுத்துறேன்றீங்களா? சரி, நம்ம தான் லாஸ்ட்ல இருக்கோம். லாஸ்ட்ல இருந்து நமக்கு மேலே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஜிடி இருக்காங்க. ஜிடி வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. கேகேஆர் நேற்று அவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு. அந்த ஒரு பாயிண்ட் கூட ஜிடிக்கும் சிஎஸ்கேக்கும் கிடைக்கலேன்ற வருத்தம் நமக்கு இருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் எல்எஸ்ஜி ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. மும்பையும் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் 4ல் பஞ்சாப், ஆர்சிபி, ஆர்ஆர், டிசி. ஸோ இப்போ லிவி கிட்ட போக வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, பஞ்சாப் நம்ம பேசிட்டோம், ஆர்சிபி இவங்க 2 பேர் தான் லாஸ்ட் டைம் ஃபைனல்ஸ் ஆடினாங்க. இந்த டைமும் டாப் டேபிள்ஸில் இருக்காங்க. ஸோ ஆர்ஆரும் டிசியும் ஃபைட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இதை தாண்டி அந்த ஆர்ஆர் டிசி அந்த ரோலை பிளேஸ் பண்ணுறதுக்கு எஸ்ஆர்ஹெச், மும்பை இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. அதாவது எஸ்ஆர்ஹெச், மும்பை, எல்எஸ்ஜி இவங்க 3 பேருக்குள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல காம்படிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டாப் 2 பொசிஷனை மேபி நீங்க சொன்ன மாதிரி பஞ்சாப்பும் ஆர்சிபியும் தக்க வைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களோட ஃபார்ம், அவங்களோட டீம் வந்து நல்ல பெட்டரான பொசிஷன்ல விளையாடிட்டு இருக்கனால. ஸோ கம்பேர் பண்ணும்போது இந்த 5 டீமுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ரேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுலயுமே மும்பையை பாக்குறோம். மும்பையை பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல எல்லா சீசனுமே அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப தடுமாறுற மாதிரியே மாறிட்டு அப்படியே செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் வின் பண்ணி அந்த டேபிளையே மாத்தி விடுற அளவு ஒரு டீம் ஆயிடுவாங்க. அப்படி பாக்குறப்போ மும்பை கண்டிப்பா, அதுவும் இப்ப இருக்கிற டீம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டீமா இருக்கிறதுனால, அதுவும் ரோஹித் சர்மா எல்லாம் பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அவர் ஃபார்முக்கு வந்துட்டாலே அந்த பேட்டிங்கும் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறத பாக்குறோம். ஸோ மும்பை கண்டிப்பா அந்த பொசிஷன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எஸ்ஆர்ஹெச், எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிளேயிங் 11 முக்கியமா பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜில அவங்க பிளேயிங் 11 நல்லா இருந்தாலுமே ஸோ பேட்டிங் ஆர்டரை மாத்தி ஸோ லாஸ்ட் மேட்ச்ல பாக்குறோம் பண்ட் 1 டவுன் இறங்குனதுனால அது ஒரு நல்ல மூவா இருந்தது. ஸோ அதே மாதிரி போலிங்லுமே முகமது ஷாமி உள்ள வந்தது பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல போலிங் லைன் அப் கொடுத்துருக்கு. ஸோ எல்எஸ்ஜிக்குமே வாய்ப்பு இருக்கதா நான் பாக்குறேன் இந்த வருஷம். ஏன்னா அவங்களோட பேட்டிங் பேக்டு ஓப்பனிங் பேட்டிங் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. இன்னும் பூரன் மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டா எல்எஸ்ஜியுமே அந்த டாப் 4க்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.